அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சிகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12/7/2024 முதல் 25/8/2024 44 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். சரிங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில் என்னென்ன பலாபலன் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விருச்சிக ராசியில் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் நட்சத்திரமான விசாகம் 4ஆம் பாதம், உங்களுக்கு சனி பகவான் நட்சத்திரமான அனுசம் 1, 2, 3, 4 பாதம், புதன் பகவான் நட்சத்திரமான உங்களுக்கு கேட்டை 1, 2, 3, 4 பாதமாக உங்கள் அங்கே சந்திர பகவான் விருச்சிக ராசியில் நீசம் அடைகிறார். அப்போது அதெல்லாம் செவ்வாய் அங்கே வந்து ஆட்சி ஆகிறார். அப்போது இந்த செவ்வாய் ஆட்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்னு மிக அதிகமாக வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு இருக்க போகுது. அப்போது இவங்களுக்கு என்னதான் வந்து பாசம் அப்படிங்கிறது அடுத்தவங்ககிட்ட எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது அங்கே நீச்சமாகும் போது அம்மாவோட கருத்து வேறுபாடுகள் முதல்ல வந்துடும். அப்படி முதல்ல வந்தாலும் கூட எப்படி நம்ம பாசத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமையே கோவப்பட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் என்னதான் சப்போர்ட்டாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் உங்களுக்கு பலம் இழக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் அங்கே நீச்சமானாலே உங்களுக்கு பலம் கம்மியே. அடுத்ததும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, ஒரு ராசியாதிபதியே இத்தனால 6ல் இருந்துக்கிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அந்த 7ஆம் இடத்துக்கு போய் குரு மங்கள யோகமாக உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறாரு. சரிங்களா? அப்போது இது வரைக்கும் தொழில் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி 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 நிறைய கடன்லையே மூங்கியிருப்பீங்க. ஏன்னா ராசியாதிபதி யார் பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி கடன் என் லைஃப்லேயே வாங்கலைங்க அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா ராசியாதிபதி 6ல் நிற்கும் போது தான் தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருவீங்க. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட அதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போச்சு. நம்ம கட்டின பணம் சம்பாரிச்ச பணம் எல்லாமே கடனை வார்க்கே அளவாக போச்சு அப்படிங்கிறது கடன் கட்டுற அளவாக போச்சுங்கிற தன்மை உங்களுக்கு நிறைய இருக்கும் போது. ஏன் அப்படின்னா ராசியாதிபதி 6க்கு போகும்போது நிறைய பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசி தொழில் மூலியமாக. வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலையில் செஞ்சாலும் கூட அந்த வேலையில் ஒரு திருப்தி இருந்திருக்காது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்கிறதே தெரியாது. இங்கேயும் செய்யாமல் அந்த வேலையும் செய்யாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு படிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி படிச்சுன்னா அந்த டிகிரிக்கு ஏற்ற வேலை இருந்திருக்காது. ஏன்னா அந்த ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய இருக்குது வேலையிலையும் கூட. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம். அந்த 44 நாட்களுக்கு உங்களுக்கு ராசியாதிபதியே அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ உங்களுக்கு நிம்மதியாக உட்கார்றதுக்கான தன்மை அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் இடத்து அதிபதியே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு குரு மங்களமாக யோகம் பெற்று உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்படி அந்த ராசியை பார்க்கும் பொழுது 2ஆம் இட வருமான ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அந்த வருமான ஸ்தாக்கிறது இல்லாமல் 10ஆம் இடத்துல உங்களுக்கு 4ஆம் வரையும் 10ஆம் இடத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்க்கும்போது மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. இந்த 44 நாட்களில் 100% தொழிலையும் வேலையிலும் வெற்றி கிடைச்சே தீரும். அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய 44 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போதும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் செவ்வாய்க்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 4ஆம் வரையை பார்க்குறாரு. அது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருந்து உங்களுக்கு 100% நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. அது சந்திர மங்கள யோகமாக இருந்து தொழில் ஸ்தானத்தையும் வேலைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இனிமேல் வரப்போகிறதே இல்லை அப்படி தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் போய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழ்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு இருக்க போகுது. இந்த 44 மேலே பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தையே இல்லைங்க. என்ன பண்ணுறதே தெரியல. இந்த குழந்தைகளை பிரிஞ்சு வாழ முடியல, சேர்ந்து வாழ முடியல. இது மனைவி அந்த மாதிரி இருக்காங்க. குழந்தைக்காகவே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டோமே, இது எப்போ தான் பேசுகிறதே, நம்ம இது விட்டுட்டும் போக முடியாமல் சேர்ந்து வாழ முடியாத நிறையா மன உடைச்சல் இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு குருபவன் இருக்கும்போது ராசியாதிபதி 6ஆம் இடத்துல போய் நீங்கள் திருமணம் செய்யும் போது கம்பல்சரி அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்திங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக எடுத்திருப்பீங்க. இந்த பொண்ணு தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா தப்பாக எடுத்திருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு
சந்திரப்ப சொல்லணும்னா 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறான எண்ணத்தை கொடுத்துருக்கு. அதனால வந்து அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராசியாதிபதி போகும்போது இனிமேல் அந்த கணவன் மனைவி பிரிந்து இருந்தீங்க அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இப்போ பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. நல்லபடியாக பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். இது நல்ல யோகமே. இது பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். இது மிக அருமையான அமைப்பு. சரி, குழந்தைக்காகத்தான் பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இங்கே வரையும் 10ஆம் இட கர்மஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார். அப்போ கர்மஸ்தானாதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பெரிய யோகம். கர்மம் செய்யறதுக்கு ஒரு குழந்தை கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற இடம் 10ஆம் இடமே. அந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது 100% உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் உங்களுக்கு குழந்தை சேர்ந்து பாந்து பேசிய உங்களுக்கு இந்த 44 நாட்கள் சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது அம்மாவோட கருத்து வேறுபாடு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது ஆட்சியாகவும் உங்களுக்கு சந்திரன் நீச்சமாக பார்த்தீங்களா. இந்த ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போது அம்மா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனை நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாத அம்மா கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம என்னதான் சொன்னாலும் கூட எனக்கு எந்த சப்போர்ட்டுமே எனக்கு இல்லைங்க. முக்கியமான நேரத்தில் போகிறாமே என் அக்காவுக்கு தங்கச்சி கொடுத்துட்டாங்க, தங்கச்சி கொடுத்துட்டாங்க, தம்பி கொடுத்துட்டாங்க, சொத்து போற என் அம்மா இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது. சரிங்களா? இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி. இது அம்மா அப்படிங்கிறது உங்க சுகமாக பேசுறதுக்கான. எனக்கு குரு பகவான் பார்க்குறாரு. உங்க ராசியாதிபதி 7க்கு போறாரு. அவங்க ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அப்படி பார்த்துட்டாலே பாதி பிரச்சனை கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா அப்பா நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறக்கூடிய காலகட்டம் இந்த 44 நாட்கள் காலகட்டமே. இதில் நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போதும். சரிங்களா? இல்லை அம்மா பேரில் இடம் வாங்கினீங்க, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை, எல்லாமே தங்கச்சிக்கே கொடுத்துட்டு தான் சொல்லுவீங்க. ஆனால் இதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் 44 நாட்களுக்குள்ள நீங்கள் போய் அம்மா கிட்ட அப்பா கிட்ட என்ன கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு மிக சிறந்த யோகமாக இருக்க போகுது. இன்னும் 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆகவே இல்லைங்க அப்படிதான் சொல்லணும். இந்த 10 வருஷம் பார்க்குறவங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளையும் கூட வரலைங்க. என்னுடைய ஜாதகம் போகிற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் இருக்குங்க, பையனுக்கெல்லாம் கல்யாணம் இருக்குங்க, என் பார்க்குறதே விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பெற்றோர்கள் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு மன வருத்தத்துலேயே இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவரை குரு பலனே இல்லைங்க, இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானே போய் அவர் 7ஆம் இடத்துலேயே இருக்கிறார். குரு பகவானோட சேர்ந்திருக்கார். குரு மங்கள யோகமாக வரப்போகுது. அந்த குரு மங்களயோ குடும்பஸ்தானத்தையோ பார்க்குறாரு. அப்போ இது மிக சிறந்த யோகமாக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ கம்பல்சரி இந்த 44 நாட்களுக்குள்ள பொண்ணு இதுதான், பையன் இதுதான் அப்படின்னு ஊர்ஜிதமாக இருக்கணும். வாய்ப்புகள் மிக அருமையான காலகட்டமாக வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா மட்டும் போது இந்த மாதிரி லைஃப் குரு மங்கள யோகம் உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி லைஃப் திரும்பி வரப்போகிறதே இல்லை. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கோச்சார பலன் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகத்திலும் திசாபுத்திக்கு தகுந்த போல் கிரக நிலைக்கு தகுந்த போல் பலன்கள் மாறுபடும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே உள்ள தொடர்பு கொள்ளலாம், எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.